டிஆர்பி நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நியமன தேர்வை டிஆர்பி போர்டு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. டெட் பேப்பர் விட்டு யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான நியமன தேர்வு வந்து நடத்துவாங்க. பிடி அசிஸ்டன்ட்டுக்கான அப்டேட் வந்து இருக்கு. ஸோ செப்டம்பர் மாதம் இதுக்கான அறிவிப்பு வந்து நாங்கள் வந்து வெளியிடுவோம். கிட்டத்தட்ட படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஈஸியாக பாஸ் பண்ணி அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமருவாங்க. நீங்கள் படிக்காமல் இன்னும் புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ திங்க் பண்ணி பாருங்க. டெட் எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம், நியமன தேர்வு, பிஓ எக்ஸாம், இந்த 4 எக்ஸாமுக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக ஆன்லைன் முறையில் வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஆர்பி நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நியமன தேர்வை டிஆர்பி போர்டு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெட் பேப்பர் 1ல பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் கிளியர் பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1ல பாஸ் பண்ணிட்டு நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து பாஸ் ஆனவங்களுக்கு வந்து நியமன ஆணை வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி டெட் பேப்பர் விட்டு யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான நியமன தேர்வு வந்து நடத்துவாங்க. அதில் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுக்கல. கூடிய விரைவில் அவங்களுக்குமே வந்து நியமன ஆணை கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் வந்து டிஆர்பி போர்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2025ல டிஆர்பி போர்டு நியமன தேர்வு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம், அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம், இந்த எக்ஸாம் நடத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க. ஆக்சுவலாக டெட் எக்ஸாமும் நடத்த போகிறாங்க. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வுமே வந்து நடத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வருமா வராதா, இவங்க அப்பாயின்மெண்ட் லெட்டரவே வந்து கொடுக்கல, ஸோ எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே வந்து புலம்பிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் டெட் பேப்பர் 1ல பாஸ் பண்ணவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க, பேப்பர் 2ல பாஸ் பண்ணவங்களும் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டை வந்து செக் பண்ணீங்கன்னா தெரியும். மேபி நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் வருடாந்திர கால அட்டவணையில் பிடி அசிஸ்டண்ட்டுக்கான அப்டேட் வந்து இருக்குது. ஸோ செப்டம்பர் மாதம் இதுக்கான அறிவிப்பு வந்து நாங்கள் வந்து வெளியிடுவோம். கிட்டத்தட்ட 1205 இடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வருஷம் டிசம்பர் மாதம் இந்த எக்ஸாம் வந்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட் பேப்பர் 2ல பாஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய எக்ஸாமை எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம நல்ல மார்க் எடுத்து நியமன ஆணை வந்து வாங்க முடியும். அதே மாதிரி செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமுக்கான எக்ஸாம் நடத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. ஆக்சுவலாக வந்து அந்த எக்ஸாமுக்கான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரைக்குமே கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து யாரெல்லாம் டெட் பேப்பர் 1ல பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்குது. காலிடங்கள் எல்லாமே வந்து சேகரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணியுமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டிஆர்பியை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து சொல்லிட்டுலாம் வந்து பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. டெட் எக்ஸாமை பற்றி எந்த விதமான அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த வருஷம் வந்து டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஈஸியாக பாஸ் பண்ணி அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமருவாங்க. நீங்கள் படிக்காமல் இன்னும் புலம்பிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வுக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். பிஓ எக்ஸாம், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கும் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எலெக்ஷன் இருக்குது, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுக்கல, அது அப்படி இது இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் புறம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா படிக்க முடியாது, பாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டெட் எக்ஸாம், பிஓ எக்ஸாம், பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி, அதே மாதிரி நியமன தேர்வு, இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களாலையுமே வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும், ஒரு அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பையுமே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களாலையுமே வந்து ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் ஒரு அரசு முதுகலை ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். டெட் எக்ஸாம்,
பிஜி டெரிப் எக்ஸாம், நியமன தேர்வு, பிஓ எக்ஸாம், இந்த 4 எக்ஸாமுக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக ஆன்லைன் முறையில் வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் எல்லா எக்ஸாமுக்கான எல்லா அப்டேட்டுமே வந்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அதுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும் போதும் கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணும்போதும் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் எக்ஸாம், நியமன தேர்வு, பிஓ எக்ஸாம், பிஜி டெரிப் எக்ஸாம் எக்ஸெட்ரா எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.